ஹலோ வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பென்ஸ் கிளப். ஸோ இன்றைக்கி நம்ம டெல்லி போலீஸ்க்கான கான்ஸ்டபிள் பொசிஷனுக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன்றது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 22/9/2025 21/10/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 21 அன்றைக்கி நைட் 11 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ ஆன்லைன் ஃபீன்றது 22ஆம் வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம், நைட்டு 11 மணி வரைக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஓடிஆர் இல்லாமல் அப்ளிகேஷனை நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அது 29/10/2025 31/10/2025 வரைக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் வந்து ஓப்பனில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறனா பண்ணிக்கலாம். பட் அதுக்கான பேமெண்ட்ன்றது அப்ளை ஆகும். ஸோ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமு. ஸோ இந்த சிபிடி எக்ஸாம் எப்போ நம்ம நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 ஜான் 2026க்குள்ளே. ஸோ இந்த டைம் பீரியடில் நடத்தலாம்னு டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் டேட்ஸ் வந்து லேட்டராக தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இது லெவல் 3 பே ஸ்கேலு. ஸோ 21,700 69,100 வரைக்கும் இதுக்கு இருக்கும். ஸோ குரூப் சி. ஸோ இப்போ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7,565 வேக்கன்சிஸ் இருக்குது டோட்டலாக. இதில் இப்போ கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4,408 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுவே கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் இது எக்ஸர்விஸ் மேனில் மற்ற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 285, கமாண்டோக்கு பார்த்தீங்கன்னா 376, ஃபீமேல் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா 2,496. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 7,565 வருது. இல்லை அந்த கேட்டகரி வைஸ்க்கானது கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி எங்கள் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இது வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேட்டகரியில் வருது. ஸோ ரிலாக்ஸேஷன்றது இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்சி/எஸ்டி இருந்தீங்கன்னா நீங்கள் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, டிஸ்டிங்ஷன் நீங்கள் வந்து ஸ்டேட்டை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை நேஷனல் லெவல் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா எஸ்சி/எஸ்டி இல்லாதவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்குது. எஸ்சி/எஸ்டி இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 40 இயர்ஸ் இருக்குது, அதாவது அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ். இதுவே ஓபிசியாக இருந்தாங்கன்னா 43 இயர்ஸ் இருக்குது. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் வந்து 45 இயர்ஸ் இருக்குது. டோட்டலாக 45 இயர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மற்ற எல்லா எக்ஸர்விஸ் மேனுக்கானது இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது இது 10+2. ஸோ சீனியர் செகண்டரி பாஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ் போர்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் ரிலாக்ஸ்ட் அப் டு 11th. இப்போ ஆக்சுவலாக இது 10+2 தான். 11th வரைக்கும் ஓகேன்றவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி சர்விங் இல்லைனா ரிட்டையர்ட் ஆர் டிசீஸ்ட் டெல்லி போலீஸ் பர்சனலோ இல்லை மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃப் டெல்லி போலீஸாக இருக்காங்களோ அவங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு மட்டும் 11th வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இது 10+2 கேட்டகரியாக இருந்தாலும் 11th வரைக்கும் இதுக்கு எக்ஸம்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேண்ட்ஸ்மென், பர்க்லர்ஸ், மவுண்டட் கான்ஸ்டபிள்ஸ், டிரைவர்ஸ், டிஸ்பேச் ரைடர்ஸ் எக்ஸெட்ரா ஆஃப் டெல்லி போலீஸ். ஸோ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 11th பாஸ்ட் வரைக்கும் அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வந்து மேல் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்எம்பி அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கல்ஸ், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஹெவி இல்லை பட் லைட் மோட்டார் வெஹிக்கல்ஸ், அது காரோ இல்லை மோட்டார் சைக்கிளோ ரெண்டுத்துக்கு என்ன ஒன்று. ஆனால் லைசன்ஸ்ன்றது ஒன்று வச்சுருக்கணும். லேர்னர் லைசன்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்சிசியில் இருக்கீங்கன்னா ஸோ என்சிசியில் வர சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ்ன்றதும் உங்களோட இன்சென்டிவாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சி சர்டிஃபிகேட் இருக்கீங்கன்னா 5% மார்க் உங்களுக்கும், பிக்கு வந்து 3% ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்சிசிக்கான இந்த இதை காமிச்சு இந்த மார்க்ஸ் நீங்கள் அட்டைன் பண்ணணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஇ அண்ட் எம்டி அதாவது ஃபிசிக்கல் என்டியூரன்ஸும் அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் நடக்கிற டைமில் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது நடந்த அப்புறம் தான் இந்த மார்க்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் ஃபீஸு. இது வந்து அந்த அன்ரிசர்வ் கேட்டகரிக்கும் ஏடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும். பட் இதுவே நீங்கள் விமன் கேண்டிடேட் எஸ்சி/எஸ்டியாக இருக்கீங்க, எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீயோட பேமெண்ட் டைமும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 200 ருபீஸ் சார்ஜஸ்ன்றது ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும், ஒரு டியர் 1 மாதிரின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும், பிஇ அண்ட் எம்டி. அதுலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம அந்த அதாவது டியர் 1 லெவல் நம்ம பார்த்தோம்னா
பார்ட் ஏன்றது ஜென்ரல் நாலேஜ் நமக்கு கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு. இதில் மொத்தம் 50 கொஷின் 50 மார்க்ஸு. ஸோ ஒரு கொஷனுக்கு 1 மார்க்கு. பார்ட் பியில் உங்களுக்கு ரீசனிங் 25 கொஷின் 25 மார்க்கு. நியூமெரிக்கல் அபிலிட்டி ஆப்டிடியூடு 15 கொஷின் 15 மார்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூடுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி. பட் ஜென்ரல் ஜிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் 10 மார்க்கு. டோட்டலாக இவங்க 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 0.25 நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்துச்சுன்னா சேலஞ்ச் பண்ணலாம். 50 ருபீஸ் ஒரு கொஷனுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லெவலில் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு நடத்தும் போது இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜ் அதாவது அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க 6 மினிட்ஸ் அவங்க ரன்னிங் ரேஸ் ஓடணும், 1600 மீட்டர்ஸ் ஓடணும். லாங் ஜம்ப்ன்றது 14 ஃபீட்டு, ஹை ஜம்ப்ன்றது 3 ஃபீட் 9 மீட்டர்ஸு. ஸோ அதே மாதிரி 30 to 40 கேட்டகரி இருக்கும்போது 7 மினிட்ஸ் வந்து 1600 மீட்டர்ஸ் ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 13 ஃபீட்டு, ஹை ஜம்ப்ன்றது 3 ஃபீட்டு 6 மீட்டர்ஸு. ஸோ 40க்கு அபோவ் இருக்கவங்களுக்கு வந்து 8 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க 1600 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு. ஸோ 12 ஃபீட் லாங் ஜம்ப்பு, அதே மாதிரி 3 ஃபீட் 3 மீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஹை ஜம்ப்பு. ஓகே, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா யாரெல்லாம் இந்த ரேஸில் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப்பு போகிறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ரேஸில் குவாலிஃபை ஆகலைன்னா இதோடய நம்மளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட் வந்து மினிமம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இப்போ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி இருக்கக்கூடியவங்க இந்த ஹில் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஹில் ஏரியாஸ் எதெல்லாம் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சன்ஸ் ஆஃப் சர்விங் ரிட்டையர்ட் ஆர் டிசீஸ் டெல்லி போலீஸ் பர்சனல் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃப் டெல்லி போலீஸ். ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல இந்த 11th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருந்தா அதே கேட்டகரி தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ செஸ்ட்டுன்றது 81 சென்டிமீட்டர், இதில் 4 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கலாம். ஸோ 81 to 85 இதில் இருக்கலாம். இதுலேயும் நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர்ன்றது அந்த ஹில் ரீஜன் ஏரியா இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே கேட்டகரியில் வரக்கூடியது தான். ஸோ அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, 5 சென்டிமீட்டர் வந்து அதே மாதிரி சன்ஸ் அண்ட் டாட்டர் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு 8 மினிட்ஸ் தராங்க 1600 மீட்டர்ஸோட. லாங் ஜம்ப்க்கு வந்து 1050, அது மாதிரி ஹை ஜம்ப்க்கு வந்து 3 ஃபீட். 30 to 40 பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ் வந்து டைமு, 9 ஃபீட் ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, அதே மாதிரி 2 ஃபீட் 9 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹை ஜம்ப். 40 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தராங்க. 8 ஃபீட் உங்களுக்கு லாங் ஜம்ப்பு, 2 ஃபீட் 96 மீட்டர்ஸ் உங்களுக்கு ஹை ஜம்ப்பு. ஸோ இப்போது விமன் கேண்டிடேட் யாராவது ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை இப்போ தான் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு, இல்லை மிஸ்கேரேஜ் எதாவது ஆயிருக்கு, அதாவது இந்த பிஎன்எம்டி நடக்கிற டைமில் அப்படி எதாவது நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு டெம்ப்ரரி அன்ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் ஆஃப் கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சுருவாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் இப்போ எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கன்ஃபைன்மெண்ட் பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அப்போது டெம்ப்ரரியாக தான் அவங்க அன்ஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஎக்ஸாமினேஷன் ஒன்று நடக்கும் 6 weeks after the expiry of confinement. So subject to production of a medical certificate of fitness from a registered medical practitioner. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபிட்டாக தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்லி ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் சர்டிஃபை பண்ணிட்ட அப்புறம் அதுலேருந்து 6 வாரத்தில் உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நடக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கன்ஃபைன்மெண்ட் பீரியட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 6 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் டெலிவரி ஆஃப் த பேபி. குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் உங்களுக்கு கன்ஃபைன்மெண்ட் பீரியடு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அது மாதிரி 45 days ஃப்ரம் த டேட் ஆஃப் மிஸ்கேரேஜ். அதாவது மிஸ்கேரேஜ் நடந்ததுன்னா அதுலேருந்து 45 நாள் கழிச்ச அப்புறம் தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 2 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹில் ரீஜன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர் வந்து அந்த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் சர்விங் ரிட்டையர்ட் ஆர் டிசீஸ் டெல்லி போலீஸ் பர்சனலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிடேட் ஷுட் பி இன் அ சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட், டிஃபார்மிட்டி, டிசீஸ். ஸோ விஷன்றது 6/12 இருக்கணும், வித்தவுட் கிளாஸஸ் இன் போத் ஐஸ், ஃப்ரீ ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் வித்தவுட் எனி கரெக்ஷன் லைக் வேரிங் கிளாஸஸ் ஆர் சர்ஜரி. ஸோ சர்ஜரி பண்ணியிருக்கக்கூடாது, வேரிங் கிளாஸஸ் இருக்கக்கூடாது. ஸோ சர்ஜரி ஆஃப் எனி கைண்ட் டு இம்ப்ரூவ் விஷுவல் அக்யூட்டி. ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு டிஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கணும், பர்ஃபெக்ட் ஹெல்த்தில் இருக்கணுன்றது இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டூஸ் வந்து அலௌடு. ஸோ அதுக்கான மெட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன மாதிரியான டேட்டூ இருக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் வந்து டிபிக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் அது வந்து இந்தியன் ஆர்மியில் பெர்மிட் பண்ண தான் இருக்கணும்.
அடுத்து வந்து லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஆர்ம்ஸில் போடுறதா இருந்தாலுமே இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபோர் ஆர்மோட இப்படி உள் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி லெஸ் தென் 1/4 ஆஃப் த பர்டிகுலர் பார்ட். இப்போ எல்போ ஆர் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கை, இப்போ கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1/4 ஏரியாக்குள்ளே வரைக்கும் தான் அது இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிடணும். அப்படி பண்ணாத கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கிற ஸ்கெடியூல் டைமுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ணாதனால இப்போ நீங்கள் சில அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ உங்கள் அட்மிஷன், அதாவது அட்மிட் கார்டு கூட நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். அது ரீசெண்டாக இருக்கதா எடுத்துகிட்டு போயிடுங்க. அது கூட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடின்றது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். இவங்க இங்கே சொல்லியிருக்காங்களே, இதிலேருந்து ஏதாவது 2 நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அங்கே ஆக்சுவலாக ஏதோ ஒன்று தான் கேட்டிருப்பாங்க. பட் எங்களோட இது சொன்னோன்னா, இது என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதில் பிரிண்ட் ஆகி இருக்கணும். இன்கேஸ் டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆகலை, ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போன ஃபோட்டோ ஐடி இல்லைன்னா, ஸோ அடிஷ்னல் ஒரிஜினல் டாக்குமெண்ட் உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ன்றதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், ஒரிஜினல். ஸோ மார்க்ஸ் ஷீட் இஸ்யூட் பை சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸில் அவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒன்று அடிஷ்னல் ஒரிஜினலாக ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஓகே. இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 60 டேஸ்க்கான பிளானர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குவான்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கூட நமக்கு ஜென்ரல் சயின்ஸு, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இந்த பிளானர் போட்டிருக்கோம். பட் இதில் நமக்கு குவான்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்ன்றது இல்லை, நமக்கு வெறும் அர்த்தமெட்டிக் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அர்த்தமெட்டிக் பார்க்கும்போது டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 32 டேஸ் கிட்ட நம்ம முடிச்சிருவோம். ஸோ 34 டேஸ் கிட்ட நம்ம வந்து முடிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி ஜிஎஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 52 டேஸில் உங்களுக்கு ஜிஎஸ்ன்றது முடிஞ்சிடும். பாக்கி எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 62 டேஸ் கிட்ட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்பில் டிஏசி அகாடமி அப்படின்ற ஆப்பை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி அதில் இங்கே மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸு, ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் இது 3மே சேர்ந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சேனலை ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அரௌண்ட் 40% கேண்டிடேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்பில் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கான கம்ப்ளீட் கோர்சஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வர இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமும் கேட்டர் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் இந்த எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்கள் டெமோ செஷன்ஸ் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டெல்லி போலீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ஃப்ரீ ஆக்சஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.